ஆலி திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் டீசர் பாடல் இந்த காட்சிகளை கண்டுகளிக்க உதவி தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக கலை உலக சகோதரர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, எனக்கு முன் பேசிய இந்த குழுவினர்களே, இங்கே எல்லாரை பற்றியும் தொடர்ந்து பேசினால அந்த பேர் வரும்போது நான் பேசுகிறேன். இந்த படம் முதல்ல நமது இயக்குனர் மாதவ ராமதாஸ் சொல்லும் போது, ஏன்னா அவருக்கு மேல் விலாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார். ஒரு கோர்ட் மார்ஷல் சம்மந்தப்பட்ட பார்த்திபன் நடித்த அந்த படம். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த கோர்ட் ரூம் விட்டு அங்கே ஒரு ரீசஸ் அப்படின்னு சொல்லுவானே, ஒரு அட்ஜாயின்மெண்ட் மாதிரி இருக்கும். சரி, இப்போ வெளியே போவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த 2 கேரக்டர் உள்ளே நிற்க வச்சுருவார். கோர்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நெவர் ஹி வெண்ட் அவுட் எக்ஸப்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் சொல்கிறதுக்காக வெளியே போயிருந்தார். இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்த்தேன். அப்போ சுரேஷ் கோபி நடித்த அப்போதுக்கு அது பார்த்தேன். அது ஹவு டாக்டர் ஹவ் யூ ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம்னு சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனார். இந்த கதை சொல்லும் போதும் இது கம்ப்ளீட்டாக அந்த வெசலில் தான் இருக்குது. அந்த ஷிப்பிங் வெசலில், அந்த ஃபிஷிங் போட்லாம். நான் சொன்னேன், இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும், இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், இது கடல்லே முழுமையாக எடுக்கணும்னா கூட அதுக்கு பெரிய செட்டு போடணும். இதெல்லாம் தான் என்னோடய முதல் கேள்வியாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னார். அங்கேயே அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே செட்டு போட்டு அந்த உள்ளே எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அது ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணீர் ஆடுவோம் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிக்கேஷனோட இந்த படத்தை ஒரு முயற்சி எடுத்திருக்கார். இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்குறேன். ஹரிசார் இதை எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது படங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டை பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும். அந்த கதை ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு இது இன்று உள்ள ஆடியன்ஸ் பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க, பல கதைகளை பார்க்குறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ரிங்கு அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில. ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா, ரீல்ஸுக்கு நடிக்கிறதா, டெலிவிஷன் நடிக்கிறதா, வெப் சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா, பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை. எதில் நடித்தாலும் நடிப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அன்லெஸ் அண்டில் யூ பிரிங் வாட் யூ கேன் டூ டு த ஸ்க்ரீன், யூ ஆர் நாட் அன் ஆக்டர். ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட், நீங்கள் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்னெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டுதான். மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மாதவ ராமதாஸோடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன். அந்த வித்தியாசமான திரைப்படம் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது இப்போ முக்கியம். இதுவும் அது மாதிரி எடுத்திருக்காங்க, இதுவும் அப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கின்றேன். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் உண்மையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ரசூல் பூக்குட்டி சார் தான். ஏன்னா இது சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். ஏன்னா கடலில் எடுக்கும் போது கொச்சின்லேருந்து ஹார்பர்லேருந்து வெளியே போய் தான் எடுத்தோம். அந்த சவுண்டு, இந்த டெடிக்கேஷன் விச் இஸ் ஒர்க்ஸ். அதனால தான் அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு. மேலும் பல ஆஸ்கரை வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க், அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு. எது எப்படி இருக்கணும், அந்த டாக் சவுண்ட் சொன்னார். டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பைட் பண்ணால் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு, க்ரௌலிங் சவுண்டோட. இதை ஒரு ஃபைட் அந்த நாய் அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் பெல்ஜியம் வாட் இஸ் மேலனாய். பெல்ஜியன் மேலனாய் தான் அந்த நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம். அது கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்டுருக்கனால
அதோட ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருப்பாங்க. கதையை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். யாரோட ஃபைட் அப்படின்னா, உங்கள் கூடயான்னு கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை. அது என் கூடயே சுற்றிட்டு இருக்கிற அந்த பிறநாய் யாரை கடிக்குது, யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும். அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ட்ரெயினர் அந்த வண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும். ஏன்னா அதை பார்த்தோன்னு உண்மையை மெய்சிலிருக்க வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாகாது. அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் ஒரு ப்ளசன்ட் பர்சன். அதாவது இன்றைக்கி வந்து ஹரி சார் சொன்னது மாதிரி இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே வேறு ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், 50 நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். வேணாம், அது நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. எந்த ஒரு படமும் சரி, நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்கணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் திரைப்படத்தில் பார்க்கறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா அப்போ தான் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். ஏன்னா நாடகத்தில் நடித்தோம்னா அந்த சீன் நடிக்கும் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க, நீ பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க. நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க, நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அலாட். ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து நவீன் பாடலாசிரியர், அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப தத்ரூபமாக வந்து அந்த பாடல் வரிகள் அவர் சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது போல் இருக்குது. அது வந்து எல்லா சவுண்ட் வாஸ் நாட் சூப்பர் சீடிங் தி லிரிக்ஸ். அதுக்கு பாராட்டுக்கள். அதுக்கு எல்லாமே பாராட்டு வந்து டைரக்டர், அந்த சவுண்டு டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும். அந்த கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறந்த கேரக்டராக வையாபுரி அவர்கள், தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க. தத்ரூபமாக வையாபுரி நடிச்சிருக்காரு. தாமரையும் சரி, தாமரை வந்து இங்கே சொன்னாங்க, நான் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்தேன், அங்கே நல்லா தான் பட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இங்கே வந்து பேச தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த மேடையில் ஏறவங்க அப்போ தான் தெரியும், மேடையில் போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் அந்த மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும் போது தானாகவே வந்துவிடும். பல மேடைகளை காண இருக்கிறீர்கள் என்று மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும். இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டும் உங்கள் அனைவருக்கும், கலை உலக சகோதரர்களுக்கும், வருகிற சிறு படைப்பாளருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், செல்போன் பிரியர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், என்னுடன் வருகை தந்திருக்க தேரோட்டிகளுக்கும், என் சகோதரர்களுக்கும், மேடையில் இருப்பவர்களுக்கும், இங்கே நல்லா கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க அன்பு சகோதரி அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.